சேர்மன் மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, நம்ம ஸ்கூல்ல இருந்து வெளியில போகும்போது எல்லாரும் கும்பலா போகக்கூடாது, சைக்கிள்ல போனாலும் ஒவ்வொருத்தவங்களா தான் போகணும், கும்பலா பேசிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டணும். 18 வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டணும், அதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ மதுலாம் அருந்திட்டு வண்டி ஓட்டுறாங்க, அப்படி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடாமலும் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ ஹெல்மெட் போடாம அந்த மாதிரி எப்படியாச்சும் 18 வயசுக்கு இல்லை அந்த மாதிரி ஓட்டினா நம்மளுக்கு நம்மள்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க, நம்மளோட பெற்றோருக்கு தண்டனை கிடைக்கும், 6 மாசம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செல்போன் அதிகமாக பார்க்கக்கூடாது, அதுல கேம் எல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவியில நியூஸ் சேனல் நிறைய பார்க்கணும், நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் மேம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விஷயம் நிறையா சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம். சேர்மன் மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேடம் பேர் கலான்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் சொல்லியிருந்தாங்க, ஜனவரி 1லேருந்து 30 வரை சாலை பாதுகாப்பு மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் சொல்லியிருந்தாங்க, நம்ம குட் டச் பேட் டச்லாம் இல்லை, டோன்ட் டச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 18 வயது நிறைவடையாமல் வாகனம் ஓட்டினா 25,000 ஃபைனு, 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடாமல் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அம்மா அப்பா சொல்றதையும் ஆசிரியர் சொல்றதையும் கேட்கணும், ஆசிரியர்களை நம்ம தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினா 10,000 ஃபைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் சொன்னதை நாங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.